கூடி கொடுத்த சுடற்கொடியை திருமண கோலத்தோடு திருவரங்கத்தில் நமது சன்னிதானத்திற்கு அழைத்து வாரும், திருவருள் கிடைக்கும். நாச்சியார் திருமொழி. பக்தி என்பது ஓர் அரிய அனுபவம். பக்தியுடன் காதலும் சேர்ந்தால் அந்த அனுபவத்தின் எல்லையை காணுவது அரிது. பகவானை பக்தியுடன் பூஜித்தால் நம் மனம் உடல் எல்லாம் இன்பத்தை அடைகின்றது. பக்தி காதல் என்ற இரு அனுபவமும் ஒருங்கே அடைந்தவள் தான் ஸ்ரீ ஆண்டாள். ஆண்டாள் 2 நூல்களில் மொத்தம் 173 பாடல்களை எழுதினார். அவை திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. நாச்சியார் என்பது ஆண்டாளின் சிறப்பு பெயர்களில் ஒன்று. இறைவனை பற்றி நாச்சியார் எழுதிய திருப்பாடல்களின் தொகுப்பு என்பதால் அதை நாச்சியார் திருமொழி என்கின்றோம். இந்நூல் ஒவ்வொன்றும் 10 பாடல்களை கொண்ட 14 தலைப்புகளில் அமைந்துள்ளன. வைணவ நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாகிய இந்நூல் கண்ணனை தனது நாயகனாக கொண்டு அவனை அடைய துடிக்கும் ஆண்டாளின் தவிப்பை எடுத்து காட்டுகின்றது. பாடல்கள் அனைத்திலும் காதல் சுவை மேலோங்கி இருப்பதை காணலாம்.